வணக்கம். நம்ம தமிழக வெற்றி கழகத்துல நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா முன்னாடியே அறிக்கை விட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாசத்துல அதாவது 2வது இல்லைன்னா 3வது வாரத்துல தமிழ்நாடு ஃபுல்லாவே சுற்றுப்பயணத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஃபுல் வீடியோ, எங்க போறாங்க, எங்க முடிக்கிறாங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிறத வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க ஊருக்கு என்னைக்கு வராங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வர்ற 13ஆம் தேதி செப்டம்பர் மாசத்துல திருச்சி ஸ்ரீரங்கத்துல நம்ம தளபதி விஜய் அண்ணா சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்னு அந்த மாவட்டம் ஃபுல்லாவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 20ஆம் தேதி அதுவும் நம்ம மாவட்டங்க மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அப்புறம் 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னை மாவட்டத்துக்கு வராங்க. அக்டோபர் மாசத்துல 4ஆம் தேதியே தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த 4 மாவட்டத்தையும் 4, 5 அதாவது அக்டோபர் 4, 5லயே எல்லா மக்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11ஆம் தேதி அப்படியே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த சைடு எல்லா மக்களையுமே பாக்குறாங்க. 18ஆம் தேதி அக்டோபர் மாசம் காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை அப்படியே முடிச்ச கையோட 25ஆம் தேதி தென் சென்னை, செங்கல்பட்டையும் கவர் பண்ணிடுறாங்க நம்ம தளபதி அண்ணா. நவம்பர் 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் அப்படி முடிச்சுட்டு நவம்பர் 8ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துல மக்களை சந்திக்கிறாங்க. 22ஆம் தேதி நவம்பர் மாசம் கடலூர்ல உள்ள மக்களை அப்படியே பார்த்த கையோட 29ஆம் தேதி நவம்பர் மாசம் சிவகங்கை, ராமநாதபுரத்துல மக்களை போய் சந்திக்கிறாங்க. அப்படியே நம்மளோட நவம்பர் மாசமும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் டிசம்பர்ல 6ஆம் தேதியே தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள எல்லா மக்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 13ஆம் தேதி டிசம்பர்ல சேலம், நாமக்கல், கரூர்ல உள்ள மக்களையும் சந்திக்கிறாங்க. அப்படியே 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரையில 20ஆம் தேதி டிசம்பர்ல மக்கள் பயணம் முடிக்கிறாங்க. அதாவது இது முதல் சுற்றுப்பயணம் தான் முடியுது. அடுத்த சுற்றுப்பயணம் இப்ப உள்ள கோரிக்கையெல்லாம் எடுத்து கண்டிப்பா செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஊர்ல எந்த டேட்ல வராங்கிறது கீழே கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.